வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அக்டோபர், நவம்பர் மாதத்துல நடைபெறவிருக்கிறது. கட்சிகள் பிரச்சாரத்துல இறங்கி சீட் ஷேரிங் வரைக்கும் நகர்ந்துட்டாங்க. தற்பொழுது பீகார்ல என்டிஏவினுடைய ஆட்சி நடக்குது. மாநிலத்தினுடைய முதல்வரா ஜேடியுவினுடைய நிதிஷ்குமார் இருக்கிறாரு. 3 முனை போட்டி தற்பொழுது களத்துல இருக்கிறது. என்டிஏவை பொறுத்த மட்டும் ஜேடியு, பிஜேபி, லோக் ஜனசக்தி, இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது. அடுத்தது மகா கட்பந்தன், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஆர்ஜேடி இருக்கிறாங்க. ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் களம் காண்றாரு. ஆம் ஆத்மி அவர்களும் தனியா தான் களம் காண்றாங்க. சோ யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில வி பிரிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பீகாரை பொறுத்த மட்டும் மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்பு இருக்குது? வி பிரிசைட் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் 35,000. எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இவர்களினுடைய ஃபைண்டிங்ஸ்னு பார்த்தோம்னா, இளைஞர்களிடமும் நகர்ப்புறத்திலையும் ஜன்ஸ்வராஜ் பிரசாந்த் கிஷோரினுடைய பார்ட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் கிஷோரினுடைய பார்ட்டி ஒரு ஸ்பாய்லரா இருக்கும் அப்படின்னு சொல்லியும், பாரம்பரியமா இதுவரைக்கும் ஆர்ஜேடி, ஜேடியு, பிஜேபி, காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு பாரம்பரியமா வாக்களிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வாக்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. நிதிஷ்குமாரினுடைய அரசாங்கத்துக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மக்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் சம்பந்தமான ஒரு இமேஜ் அப்படின்றது ஸ்ட்ராங்காவே இருக்குது. ஆனாலுமே அவரை விட தேஜஸ்வி யாதவ் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்க விரும்பக்கூடிய சிஎம் ஃபேஸ் யாரு அப்படின்ற கேள்விக்கு நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு 25% மக்களும், சிராக் பாஸ்வான்னு சொல்லிட்டு 7% மக்களும், சாம்ராஜ் சௌத்ரின்னு சொல்லிட்டு 4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ 41.3% வாக்குகளையும், இந்திய அலையன்ஸ் 39.5% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் 16% வாக்குகளையும், ஏஐஎம்ஐஎம் 1.2% வாக்குகளையும், மற்றவர்கள் 2% வாக்குகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 122ல இருந்து 125 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அலையன்ஸ் 98ல இருந்து 101, ஜன்ஸ்வராஜ் 13ல இருந்து 14, ஏஐஎம்ஐஎம் 3ல இருந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ அந்த வகையில என்டிஏ மினிமம் சீட் பிடித்தா கூட 122 அப்படின்ற மேஜிக் நம்பரை தொடராங்க. ஸோ என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களினுடைய ஆட்சி தான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே அவங்க ஒரு மினிமம் எட்ஜில் தான் வந்துட்டு தொடர்றாங்க. இந்திய அலையன்ஸ் கடுமையான டஃப் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி பிரிசைட் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.